இந்த குழந்தைகள் வாழ்க்கைய யதார்த்தமா கத்து கொடுத்துட்டு போயிடுறாங்கன்னு லியோ டால்ஸ்டாய் ஒரு சம்பவம் சொல்லுவாரு. பூங்கால அமர்ந்திருக்காரு. ஒரு சின்ன குழந்தை வந்து அங்க விளையாடிட்டே இருக்கா. இவர் தான் டால்ஸ்டாய்னு தெரியாம, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர்னு தெரியாம, மிகப்பெரிய ஆளுன்னு தெரியாம அவருடைய தாடியை பிடிச்சு இழுக்கிறா, மண்டையை பிடிச்சு இழுக்கிறா, அவருடைய தோல்ல விழுந்து விளையாடுறா. இவரும் அந்த குழந்தையோட விளையாடிட்டே இருக்காரு. ரொம்ப நேரம் விளையாடுறாரு. விளையாடிட்டு கேட்கிறாரு, உன் பேர் என்னன்னாரு. என் பேரு மேரி அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. என் பேர் மேரி. இப்ப டால்ஸ்டாய் சொல்றாரு, நீ வீட்டுக்கு போன உடனே நான் டால்ஸ்டாயோடு விளையாண்டேன் தெரியுமா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளரான டால்ஸ்டாயோடு நான் இன்னைக்கு விளையாண்டேன் தெரியுமான்னு உங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லு, அவங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கன்னு டால்ஸ்டாய் சொல்றாரு. இப்ப அந்த குழந்தை சொன்னது, நீயும் வீட்டுக்கு போய் மேரியோட விளையாண்டேன்னு வீட்டுல சொல்லு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் படிக்கிற மேரியோட விளையாண்டேன்னு உங்க வீட்டுல சொல்லு, உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, சரியா, பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை போயிருக்கு. டால்ஸ்டாய் சொல்கிறார், நான் உலக புகழ்பெற்ற எழுத்தாளன், நான் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளன் என்ற ஆணவம் அந்த நொடியில் சுக்குநூறாக உடைந்ததுன்னு. குழந்தைகள் வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்புகள்.